அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த சில மாதங்களாக கோமாவில் இருந்த ஈஸ்வரி இப்போ கண்ணை திறந்து மீண்டு வந்திருக்காங்க. அவரை பார்த்த உடனே வீட்டில் இருந்த எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க. குறிப்பாக சக்தி ஈஸ்வரியோட காலில் விழுந்து கதற காட்சி கண்கலங்க வைக்குது. ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு நடுவில் ஒரு பெரிய அதிர்ச்சி டாக்டர் சொல்கிறாங்க. ஈஸ்வரிக்கு மெமரி லாஸ், கடந்த 2 வருஷமாக நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, சக்தி கல்யாணம் வரதான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நந்தினி அதிர்ச்சி அடைஞ்சு நினைவு திரும்புமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது 2 நாளில் கூட வரலாம், இல்லைனா 2 வருஷம் கூட ஆகலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதனால் ஜனனி வச்சுருந்த திட்டம் முழுவதும் உடஞ்சி போயிருக்குது. அப்போ ஈஸ்வரி கிட்ட பேசும்போது அவங்க சக்தியோட பழைய விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இதை பார்த்த ஜனனி மனசு உடஞ்சி போகிறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க விசாலாட்சிக்கு ஃபோன் செஞ்சு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஆதிகுணசேகரன் மனசுக்குள்ளே நிம்மதி அடைகிறாரு. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் விசாலாட்சி கேசரி செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்படி பல உணர்ச்சிகளை கலந்த திருப்பங்களோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.